அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள். மனதே வருகிற மாவுக்கட்டுங்கிற ஒரு பதபதைப்பு நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகளுக்கு இப்போ ஒரு பதஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு. அண்ணனுக்கே ஸ்கெட்சு போட்டாங்களாமே அப்படிங்கிற ஒரு அதிரடி செய்தி எல்லாரையும் அலர்ட் ஆக்கிருச்சு. திருச்சி மாவட்டத்துடைய காவல்துறை உயர் அதிகாரி திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஒரு சவால் விட்டுருக்காரு. அந்த சவால் என்னென்னா, இந்த மாதிரி தவறான முறையில் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு தனி மனித தாக்குதல்களையும் அசிங்கமான ஆபாசங்களையும் அபாண்டங்களையும் அவதூறுகளையும் யார் பேசினாலும் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நான் சொல்கிறது அரசியலுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்னையும் எனது மனைவியையும், அதாவது திருச்சியுடைய எஸ்பியாக இருக்கிற திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் திருச்சிக்கு எஸ்பியாக இருக்காங்க. அவருடைய மனைவியா திருமதி வந்திதா பாண்டே அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியாக இருக்காங்க. இப்படி 2 மாவட்டங்களுடைய உயர் அதிகாரிகளான அவங்களையே ஃபேக் ஐடியில் வாயில் வந்ததை பேசிக்கிட்டு இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அசிங்கமான வார்த்தை, காதில் கேட்க முடியாத வார்த்தைகளையும் கண்ணில் பார்க்க முடியாத காட்சிகளையும் இவங்க ஃபேக்காக தவறாக வெளியிட்டு அவங்கள வேணுண்டே ஒரு கண்ணியக்குறைவாக்கணும், அசிங்கப்படுத்தணுன்ட்டு வெளியிடக்கூடிய இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? விடமாட்டேன். சட்டத்தின் முன் கண்டிப்பாக சட்டப்படி கொண்டு நிறுத்துவேன். நல்லா கவனிக்க இந்த இடத்துல, சட்டத்தின் முன் சட்ட முரணா இல்லை, சட்டத்தின் முன் சட்டப்படி கொண்டு நிறுத்துவேன், என் சட்ட போராட்டம் தொடரும்னு சொல்லி ஆவேசமாக பேசியிருக்காரு திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள். இந்த அளவுக்கு அவர் கோபமாக பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சிலர் ஃபேக் ஐடியில் உள்ளூர்லேயும் உள் மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும் இருந்துக்கிட்டு இந்த எஸ்பி அவர்களையும் எஸ்பி குடும்பத்தாரையும் கடுமையான தவறான உண்மை இல்லாத கேவலமான வதந்திகளையும் ஆபாசங்களையும் அபாண்டங்களையும் அவதூறுகளையும் பேசி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் இவர் மேலே இவ்வளோ பெரிய வெறியவர்களுக்குன்னா, இவங்க ஒரு காவல்துறை அதிகாரிகள் நேர்மையாக சரியாக தங்களுடைய கடமைகளை செய்கிறப்ப சில குற்றவாளிகளுக்கு அது கோபமாக தான் இருக்கும். அப்போ உன் கோபத்தை இப்படியா காட்டுறது? நீ தைரியமான ஆளாக இருந்தால் நேராக உன் பேரை போட்டு உன்னுடைய அந்த செயல்களை செய்ய பார்ப்போம். ஃபேக் ஐடி வச்சு நீ செஞ்சுட்டா உன்னை விட்டுருவாங்களா? கண்டுபிடிக்க முடியாதா? அப்படிங்கிறதா இப்போ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு காலகட்டத்தில் சென்னையில் ஒரு கம்பெனியில் 8 பெண்கள் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான செய்தியை சாட்டை துறைமுருகன் புரளியை கிளப்புறப்ப, நீ கிளப்பியிருக்கிற செய்தி பொய்யான செய்தி, அப்படி நடக்கலைங்கிறத கண்டுபிடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு அந்த சாட்டை துறைமுருகனை கைது பண்ணார் இந்த எஸ்பி வருண்குமார் அவர்கள். அந்த கோபம் இருக்கு யாருக்கு? இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு. என்னடா நம்ம ஒரு புரூடா விட்டோம்னா அதை கண்டுபிடிச்சி நம்மளை இதுப்படுத்திடுறாரு, அம்பலப்படுத்திடுறாருங்கிற ஒரு கோபம். இன்னொரு பக்கம் பாருங்கள், உதாரணத்துக்கு 1-2 சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறாக ஒரு பாடலை பாடி அதனால் கைது செய்யப்பட்ட சாட்டை துறைமுருகன் நீதியரசர் முன்னாடி கொண்டு போகிறப்ப நீதியரசர் இல்லை இவருக்கு சிறை இல்லை வேணான்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ இந்த சாட்டை துறைமுருகனை பழி வாங்கினா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த எஸ்பி அவர்கள் காவல்துறை ஆட்சேபனை தெரிவித்து மேற்கொண்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செய்யலை. சரி, நீதியரசர் சொல்லிட்டாங்கன்னு விட்டாச்சு. அப்போ அந்த சாட்டை துறைமுருகன் கைப்பற்றப்பட்ட அந்த அலைபேசியில் மொபைல் ஃபோனில் இருந்த சில உரையாடல்கள் வெளியில் கசியுது. அது கசிய விட்டது யாருன்னே தெரியலை. ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறாங்க, இதை எஸ்பி வருண்குமார் தான் விட்டுருப்பார், அவர் ஏன் வெளியிடுறாரு உங்கதை? அப்படி ஒருவேளை அவர் வெளியிடுறதா இருந்தால் அவரை பற்றி நீங்கள் ஏதாச்சும் பேசுனது, அவரை பற்றி சொன்ன குற்றங்கள் பேசியிருப்பீர்கள், அதைத்தானே வெளியிடணும். நீ உன் கட்சியால் திட்டிக்கிறத வெளியிடுறதுல அவருக்கு என்ன லாபம்? உன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளையே உங்கள் அண்ணன் பிசுறுன்னும் உசுறுன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி அருவருக்கத்தக்க பேச்சுக்கள் பேசுனது வெளியாகிறது நீங்களே வெளியிட்டிருக்கலாம்.
ஏன் சாட்டை திருமுருகனே இந்த காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியில் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை இந்த கட்சியை விட்டு துரத்துறதுக்கு இதுதான் சரியான தருணம். நம்மள்கிட்ட அண்ணன் பேசுனதை நம்ம வெளியிட்டோம்னா இதை கேட்டுட்டு காளியம்மா போயிடும்டா அவரை கூட விட்டுருக்கலாம்ல. இப்படி உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் பேசிக்கிற ஆபாச பேச்சு, அருவருப்பான பேச்சு, துரோக பேச்சுக்கெல்லாம் காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்க? இப்படி சம்பந்தம் இல்லாமல் ஒரு காவல்துறை அதிகாரி மேலே நீ குற்றம் சுமத்துறது மட்டும் இல்லாமல், இல்லாத பொல்லாத தவறான செய்திகளை வெளியிடுறது மட்டும் இல்லாமல், அந்த காவல்துறை அதிகாரி வீட்டுக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? அந்த கொலை மிரட்டல் எப்படி விடுறாங்க பாருங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் இறந்துடணும். யார்? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே எஸ்பி வருண்குமார் அவர்கள் இறந்துடணுமா? இல்லைன்னா எங்கள் அண்ணனே சொன்னாலும் கேட்க மாட்டோம். உன் குடும்பம், உன் சந்ததி பெரும் விளைவுகளை சந்திக்கும். யார் இவருக்கு மிரட்டுறாங்க? என்னையா இது அரசியல்? அரசியல் பண்ணுறீங்களா இல்லை அசிங்கம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நீ நாட்டு மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்க வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே வந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி என்ன பண்ணுவார்? சட்டப்படி சட்டத்தில் முன்னிறுத்துவார். அதைத்தான் அவர் எஸ்பி வருண்குமார் சொல்கிறாரு. நிச்சயமாக சட்டப்படி நடவடிக்கை நடக்கும் அப்படின்ட்டு. ஏற்கனவே இந்த திருப்பதி கண்ணன்கிற 2 பேர் நாம் தமிழர்லேருந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து கிருஷ்ணகிரியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி சிவராமன்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சிவராமன் மீது என்ன குற்றம்னா, இந்த எஸ்பியை பற்றி பேசுனதுக்காகலாம் இல்லை. அவர் வந்து கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்த 12 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து வச்சு அந்த பிள்ளையை மிரட்டி இன்னும் பல தொந்தரவு கொடுத்துருக்கிறாரு. இது மாதிரி இன்னும் சில பிள்ளைகளுக்கும் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதுனால இவரை வந்து போலீஸ் என்ன பண்ணுறது, தேட ஆரம்பிக்குது. என்சிசி ட்ரைனிங்க்கு போன பிள்ளைகளாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன் இஷ்டப்படி நடக்குன்னு சொல்லி பல சமாச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு. இவரை தேடுறாங்கன்னு இந்த இவர் என்ன பண்ணுறாரு, சிவராமன் வந்து ஓடி ஒளிகிறாரு. காவல்துறை விடுவாங்களா? தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, முயற்சி ஓடுறாரு. துரத்தி பிடிக்கிறாங்க. கீழே விழுந்து கால் உடைஞ்சு எலும்பு உடைவு மாவுக்கட்டு ஆயிடுச்சு. இப்போ மாவுக்கட்டு மனதை வருடும் மாவுக்கட்டுங்கிறது இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு தம்பிகளுக்கு. நம்ம நிறையா செய்திகளில் கேட்டிருக்கோம். காவல்துறையில் வந்து குற்றவாளிகள் பாத்ரூமுக்கு போயிருப்பாங்க, வலிக்கு விழுந்திருப்பாங்க, கால் உடைஞ்சிருக்கும், மாவுக்கட்டு போட்டிருப்பாங்க. குளியலறைக்கு போயிருப்பாங்க, வலிக்கு விழுந்திருப்பாங்க, கை உடைஞ்சிருக்கும், மாவுக்கட்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அப்புறம் இனிமேல் நடக்கும். நீ தேவையில்லாமல் நியாயத்துக்கு புறம்பா ஒரு அதிகாரிகள் மேலே வீண்வெளி சொல்லி இப்படிலாம் செய்ய ஆரம்பித்தா காவல்துறை என்ன அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா? நீ செய்கிறது வந்து எந்த வழியிலையும் சரியில்லை. நீ சரியான ஆளாக இருந்தால் நேரடியாக நீ தாக்குதல் நடத்து. அது என்ன ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு பேசுகிற? ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், கனடாவில் இருந்துக்கிட்டு ஒரு ஃபேக் ஐடியில் வந்து வாயில் வந்தது ஆபாசமானதை இவரையும் இவருடைய குடும்பத்தையும் தாக்கி போட்டிருக்கான். என்ன பேரில்? ஆட்டுக்குமாங்கிற பேரில். அது என்ன, ஆடும் இல்லை, ஆட்டுக்குட்டியும் இல்லை, குடும்பமும் இல்லை, இப்போ குமாரும் இல்லை, குமாவும் இல்லை. அது ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கான் பாருங்கள் பேர். ஆட்டுக்குமாங்கிற ஒரு பேரை போட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்கான், ஃபேக் ஐடியில் இந்த மாதிரி ஒரு செய்தியை விட்டுருக்கான். இப்போ இவங்க காவல்துறை சும்மா விடுவாங்களா? நோண்டி கண்டுபிடிச்சிட்டாங்க யார் அந்த ஆளுண்டு. அவனுடைய உண்மையான பேர் வந்து செல்வகாந்தன். அவனுடைய டேட் ஆஃப் பர்த்து 24/9/73. தற்சமயம் கனடாவில் இருக்கிறான். கனடாவில் வந்து ரோகர்ஸ் கம்யூனிகேஷன்ஸுங்கிற குழுமத்தில் பணிபுரிகிறான். இவன் தமிழ்நாட்டில் தன்னுடைய மனைவி முகவர், அந்த மனைவி பேரை வந்து அவங்க போடலை. ஏன்னா ஒரு பெண்ணுடைய பேரை போட்டு அவங்களுக்கு கண்ணியகரவு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவன் எஸ்பி அவர்கள் அந்த பெண் பேரை போடலை. அந்த பெண்ணுடைய முகவரியை கொடுத்து போலி பாஸ்போர்ட் எடுத்துருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் மொபைல் நம்பர்லாம் என்ன பண்ணியிருக்காரு, பாதி நம்பரை போட்டிருக்காரு, 3 நம்பரை போடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கண்ணியமாக தான் அவரும் டீல் பண்ணியிருக்காரு. பாஸ்போர்ட் நம்பரோட முழுசாக போடலை. ஆக எல்லா டீட்டெயிலும் ட்ரேஸ் அவுட் முடிஞ்சிருச்சு.
இப்போ நீங்கள் வந்து நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ட்டு நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து போட்டாலும் சரி, கனடாவில் இருந்து போட்டாலும் சரி, கம்ப்ளீட்டாக உள்ள கம்பி எண்ணெய் போகிறீங்க. கம்பி எண்ணெய் போகிறப்ப தப்பிக்கிறதுக்கு நீங்கள் தவறான மொழியில் ஈடுபட்டீங்கன்னா கையும் உடையும் காலும் உடையும், அப்புறம் மாவு கட்டு தான் வேணும். உங்களுக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? உங்கள் தலைவன். உங்கள் தலைவன் வந்து தாறுமாறாக பேசி, உணர்ச்சி வசமாக பேசி, நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம், கைதட்டல் வாங்கலான்னு பேசுகிறாரு. அவரை பார்த்து நீங்கள் அப்படியே எல்லாரும் பேசுனீங்கன்னா உங்களோட எதிர்காலம் தான் வீணாக போயிடும்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நடுநிலையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் இப்படி பேசுகிறது அவருக்கு சர்வசாதாரணமாக போச்சு. பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் தாக்குறது தான் அவருக்கு வேலையாக போச்சு. சமீபத்தில் அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்கல்ல கடற்கரையில், அதை சீமான் எப்படி திரும்ப சொன்னார், 3 ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளையை படுக்க வச்சுருக்காங்கன்றார். அவர் யாரை 3 பேரை சொல்கிறாரு? அண்ணாதுரை அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் கருணாநிதி. அந்த 3 ஆம்பளைக்கு நடுவில் ஜெயலலிதாங்கிற ஒரு பொம்பளையை படுக்க வச்சுங்கிற வார்த்தை எவ்வளோ அசிங்கமான வார்த்தைங்க. அப்போ ஒரு நிருபரோட கேட்குறாரு, ஏங்க இப்படிலாம் பேசலாமாங்கிறப்ப, அப்போ நான் எப்படி சொல்கிறது, சாட்சி வச்சுருக்காங்க, பக்கவாட்டில் வச்சு இப்படிலாம் சொல்லட்டுமான்னு நக்கல் பண்ணுறாரு. அவர் சொன்னது தவறுன்னு அவருக்கே புரியுது. ஆனால் அவர் வந்து அந்த தவறை திருத்திக்க தயாராக இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு வீராவசனம் பேசுகிறாரு. நீங்கள் பேசுனதை தான் உங்கள் தொண்டன் இப்போ பேசுகிறான். நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே நீ இறந்துருங்கிறான். யார்? ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து மிரட்டுற அளவுக்கு நீங்கள் தைரியம் கொடுத்ததுனால உங்களுடைய தம்பிகள் தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வாய்க்கு வந்ததை பேசி வசமாக மாட்டிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே நாசமாக போகுது. ஆக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் தம்பிகளும் வந்து வாழ்க்கையை இழந்து நாசமாயிட்டு சிறையில் இருக்கிற அளவுக்கு ஆளாக்குனா இதுக்கெல்லாம் தலைமை யார், காரணகர்த்தா யாருன்னு மெயின் சுவிட்சாக வந்து அண்ணனையும் பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு வருமோ அப்படிங்கிற பதட்டம் இன்னைக்கு தம்பிகளுக்கு வந்துருச்சு. இதை பார்த்த பொதுமக்கள் தான் என்ன சொல்கிறாங்க, எதை பேசினாலும் கண்ணியமாக பேசுங்க, கண்ணிய குறைவாக பேசாதீங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த செய்தி தொடர்பாளர் திரு RS பாரதியோட ஒரு சமீபத்தில் ரொம்ப காட்டமாக செய்தியாளர்கிட்ட பேசியிருக்கிறாரு. சமீபத்தில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகிறப்ப ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லை, அவர் கை காலெலாம் அப்படியே ஆடுது, நடுங்குது, அதனால தான் அவர் பேண்ட் போட்டுக்கிட்டு வர்றாரு பாருங்கன்னு சொல்லி அந்த அம்மா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டது எல்லாருக்கும் தெரியும். அதை வழிமொழிஞ்சு இப்போ சீமான் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு? நான் சொல்லலை, RS பாரதி சொல்கிறாரு. குடியரசு சுதந்திர தின விழாவுக்கு வந்த சீமான் ஏன் பேண்ட் போட்டுக்கிட்டு வர்றாரு? இது என்ன கேள்வி? பேண்ட் போட்டு வந்தால் உனக்கு என்ன, சட்டை போட்டு வந்தால் உனக்கு என்ன, வேட்டி கட்டு வந்தால் உனக்கு என்ன? யார் கேட்குற? RS பாரதி. அவர் சொல்கிறாரு, அவர் உடம்புக்கு முடியாத ஆளாக இருந்தால் 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பாராயா? நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேங்கிறத காட்டுறதுக்கு தான் 3 கிலோமீட்டர் நடந்து வந்து சுதந்திர கொடி ஏற்றிருக்காரு மாண்புமிகு MK ஸ்டாலின், தமிழகத்துடைய முதலமைச்சர். நீ தரங்கட்டத்தனமாக பேசிக்கிட்டு திடுறா. யார்? RS பாரதி சொல்கிறாரு. யாரை பார்த்து? சீமானவர்களை பார்த்து. நாகரிகமாக பேச பழகிக்க. நீ இப்படி பேசுனீண்டா நாங்கள் இது மாதிரி பேசுறதுக்கு ஆள் நிறையா வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்கான். அப்படி லேசாக அப்படி சாடை காமிச்சா போதும், அப்படியே உன்னை வந்து காதில் இருந்து ரத்தம் வர வச்சுருவான். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆள். கண்ணியமாக பேசுன்னு சொல்லி RS பாரதி இன்னைக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்காரு. அவர் இப்படி கோபமாக எச்சரிக்கையை விட்டுருக்காரு. நாட்டில் உள்ள நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் நேர்மையான அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க, அரசியலை வந்து கண்ணியமாக பேசுவீங்கப்பா, அசிங்கமாக அநாகரிகமாக அருவருப்பாக பேசாதீங்க, ஒருத்தர் மேலே அபாண்டமாக பேசாதீங்க, ஒரு சாதாரண மனிதரோட பேசக்கூடாது, உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளே இந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்னா நீங்கள் போகிற போக்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை இன்றைக்கி நாடு முழுக்க பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளுடைய சேனல்லையும் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவாக இருக்குன்னா, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் கண்ணியமான முறையில், கனிவான முறையில், தரமான முறையில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து வைங்க. அநாகரிகமாக செஞ்சீங்கன்னா அது அரசியல் வந்து உங்களை வந்து வேறுபடுத்திடுவாங்க, மக்களே வேறுபடுத்திடுவாங்கங்கிற ஒரு கருத்தை தான் சொல்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியல் ஆயிரம் சேனலில் பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் 4 செவத்துக்குள்ளே
உலகத்தில் நாலா பக்கமும் நடக்கக்கூடிய செய்திகளை அப்படியே எந்த விதமான சொருகளும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கிற நம்ம பணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற வகையில் இந்த அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.